ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 28வது பாசுரத்தில் கடைசி வரிகள் இறைவா நீத்தாராய் பறைங்கிறது. அதை இன்றைக்கு பார்க்கலாம். பசுக்களை மேய்ப்பவனான கோவிந்தனே, நாங்கள் அத்தனை பேரும் உனக்கு சரீரம். உடல்மிசை உயிரென கரந்தெங்கும் பறந்துள்ளன்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி இந்த சரீரத்தில் ஒரு அழுக்கு இருந்தா உள்ள ஆத்மாவா இருக்கிற நீதான் அதை போக்கணும், எங்கள் குறைகளை மன்னிக்கணும்னு சரணாகதி பண்றா ஆண்டாள். பகவான் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். இறைவா நீ தாராய் பறை அப்படின்னா, நீ இறைவன். இந்த பாட்டுல உயிர் நாடி நீங்கிற இந்த எழுத்து தான், அதுதான் சரணாகதி. எந்த தகுதியும் இல்லாத எங்களுக்கு நீயா பார்த்து கொடுத்தாதான் உண்டு. 3 பதங்களை ஆண்டாள் இந்த பாசுரத்துல அழகா வச்சிருக்கா. நாங்க எப்படிப்பட்டவர்கள்னா, அறிவு இல்லாத ஆய்குலம், ஞானம் கிடையாது. அறிவு ஒன்று இல்லாத ஆய்குலம், எழுத்தறிவு கிடையாது. அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்குலம், எண்ணறிவும் கிடையாது. ஆனா நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? குறை இல்லாத கோவிந்தன். தோஷங்கள் ஒன்ன தீண்டாது. குறை ஒன்றில்லாத கோவிந்தன், அடியோங்களின் தோஷங்களை போக்குபவன். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன், அடியார்களின் குற்றங்களை காணாமல் இருப்பவன். அதனால நாங்களா முக்தி அடைய வாய்ப்பே கிடையாது. அதனால நீ எங்களுக்கு பறையை கொடுக்கணும். சேது பாலம் கட்டுற போது கடலுக்குள்ள இருந்த குழிய குன்றை கொண்டு நிரப்பினது போல உன்னுடைய குணங்களை கொண்டு வந்து எங்கள் குறையிலே இட்டு நிரப்பி உனக்கும் எங்களுக்கும் பாலம் அமைத்து எங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கணும். இறைவா நீ தாராய் பறைன்னு சரணாகதி பண்றா ஆண்டாள். இனி இந்த பாசுரம் சுவாமி வேதாந்த தேசிகருடைய பெருமை சொல்றதை பார்க்கலாம். ஒரு சிஷ்யன் சுவாமி தேசிகரிடம் கைங்கரிய பிராப்தியை அருளுமாறு பிரார்த்திக்கின்றான். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். ஆச்சாரிய சிரேஷ்டரே, அடியோங்கள் கர்மானுஷ்டானங்களை பண்றோம், ஆனா அதை சின்சியரா பண்றோமா அப்படின்னு தெரியல. ஏதோ எங்க சௌகரியப்படி பண்றோம். ஞான யோகம்ங்கிறது எங்க கிட்ட இல்லவே இல்லை. ஏன்னா அடியோங்கள் அறிவொன்னும் இல்லாதவர்கள். ஆய்குலத்து உன்னதமான ஆச்சாரிய குலத்துல உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையும். வேதாந்த தேசிகரான நீர் எங்களுக்கு கிடைச்சது பெரும் பாக்கியம். ஆச்சாரியன்னு ஒருத்தர் கிடைச்சுட்டா வேற புண்ணியம் என்ன வேணும்? ஸ்ரீரங்கம் பக்கத்துல ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் சுவாமி கூரத்தாழ்வான் திருவடிகளை ஆசிரியக்கணும்னு வந்தார். அவர்கிட்ட பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு சரணாகதி பண்ணணும்னு வந்தார். ஆச்சாரியன் திருமாளிகையில கூரத்தாழ்வானோட குமாரர் பராசர பட்டர் இருந்தார். பராசர பட்டர் சொல்றார், கூரத்தாழ்வான் பரமபதிச்சு வைகுண்டம் போயாச்சு அப்படின்னார். வைகுண்டம் போயிட்டாரா அப்படின்னு கதறி அழுதார் அந்த பக்தர். இனி அவருடைய திருவடி சம்பந்தம் எனக்கு கிடைக்காதான்னு வருத்தப்பட்டார். அதுக்கு பராசர பட்டர் சொல்றார், எப்போ கூரத்தாழ்வான் திருவடிகளை ஆசிரியக்கணும்னு முடிவெடுத்து நீங்க ஸ்ரீரங்கம் நோக்கி 4 அடி எடுத்து வச்சுட்டேலோ அப்பவே உங்களுக்கு மோட்சம் உறுதியாயிடுத்து அப்படின்னு சொன்னார். எப்போ ஆச்சாரியனை மனசால நினைச்சுட்டோமோ அதுதானே சிறந்த புண்ணியம். ஆச்சாரிய சிரேஷ்டரான நீர் எங்களுக்கு கிடைச்சதுதான் ஒரே புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆனா நீர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்ல பல குறைகளை சொல்வார்கள். ஏன்னா பகவான் நம்மளோட பேசுறது இல்லை அப்படின்னு. நமக்கு அந்த ஸ்ரத்த கிடையாது, நமக்கு அவ்வளவு பக்தி கிடையாது அப்படின்னு சொல்லுவா. ஆனா தேவரீருடைய அவதாரத்துல எந்த குறைகளும் இல்லை. நீ தோஷமற்றவர். ஆச்சாரியன் கிட்ட போய் நம்ம பேசலாம். அதனால அவளுக்கு குறையே கிடையாது. காம் இந்ததே இதி கோவிந்தகன்னு
கோவிந்த சப்தத்துக்கு சாஸ்திரத்தில் பல அர்த்தங்கள் உண்டு. காம்னா சொல்லுன்னு ஒரு அர்த்தம். சொற்களால் ஆராதிக்கப்படுபவர் கோவிந்தன். சாட்சாத் கோவிந்தனின் அவதாரமாகிய தாங்கள் சொல் மாலையினால நம்பெருமாளின் பாதுகையை குறித்து பாதுகா சகசிரம்னு 1008 ஸ்லோகம் பாடினீர். அதுல சித்திர பத்ததியில பல ஸ்லோகங்கள் பாடினீர். அதுல ஒரு ஸ்லோகம் பாபாத பாபாத பாபா பாத பாத தபா தபா த பாத பாபா தபாத பாதபா தத பாதபா. இந்த ஸ்லோகத்துல த ப என்ற 2 மெய்யெழுத்துகளும் அ ஆ என்ற உயிரெழுத்துகள் மட்டுமே உண்டு. இந்த ஸ்லோகத்தை சித்திரமாக படித்து எந்த கோணத்துல படிச்சாலும் அந்த ஸ்லோகம் வந்துடும். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, அடியார்களின் பாவங்களை பாதுகாதேவி நீக்குகிறாள், ரங்கநாதரின் திருவடிகளுக்கு ஒளியை கொடுப்பவள் அவள். இப்படி சொல் நயத்தினால் ஆராதிக்கப்பட்ட ரங்கநாதர் கோவிந்தன், அந்த சொற்களால் ஆராதித்த நீரும் கோவிந்தன். அடுத்தது கோ அப்படின்னா வேதம்னு ஒரு அர்த்தம் உண்டு. மத்ஸ்ய அவதாரம் எடுத்து வேதத்தை மீட்டவன் கோவிந்தன். அதே மாதிரி வேத சாஸ்திரங்களை காத்து கொடுத்தார் சுவாமி வேதாந்த தேசிகன். அதனால அவரும் கோவிந்தன் தான். இப்ப எப்படி அவர் காத்து கொடுத்தார்? இவர் காத்து கொடுத்தத ஹிஸ்டரியிலேயே இருக்கு. கவிதார்க்கிக சிம்மமாகிய இவர் ஸ்ரீரங்கத்தில் இருந்த சமயம் முகமது பின் துக்ளக் தலைமையில ஸ்ரீரங்கம் கோவில முற்றுகையிட்டுட்டா எல்லாரும். ஃபியூ ஹவர்ஸ்ல அவள்லாம் வந்துடுவான்னு தெரிஞ்சுட்டு எல்லாரும் பரப்பரன்னு நம்பெருமாளை காப்பாத்தணும்னு 106 வயசு பிள்ளை லோகாச்சாரியாரோட சில வைஷ்ணவர்களும் சேர்ந்து உற்சவமூர்த்தியை எடுத்துட்டு ஜோதிஷ்குடி அப்படிங்கிற அந்த பக்கம் போயிட்டார். வேற சிலர் மூலவரான ரங்கநாதருக்கு முன்னாடி மளமளன்னு கல்கரிய சமர்ப்பிச்சுட்டார். தாயார் விக்கிரகத்தையும் மூலவரான பெரிய பிராட்டியையும் கஷ்டப்பட்டு பேத்து எடுத்தார். ஏன்னா தாயார் படிதாண்டாத பத்தினி. அதனால பக்கத்துல வில்வ மரத்து அடியில புதைச்சுட்டார். நம்ம சுவாமி தேசிகர் சுதப்பிரகாசிகாங்கிற ஸ்ரீபாஷ்ய கிரந்தத்தை தலையில சுமந்துண்டு சுதப்பிரகாசிகாவை பட்டோலைப்படுத்திய சுதர்சன சூரியங்கிறவருடைய 2 குழந்தைகளையும் அழைச்சிண்டு புணத்தோட புணமா படுத்துண்டு செத்தவன் மாதிரி குழந்தைகளோட தப்பிச்சு மேலக்கோட்டை கர்நாடகா பக்கம் போயிட்டார். 1000க்கும் மேல உள்ள ஸ்ரீ வைஷ்ணவர்களை கொன்னு குவிச்சான் அந்த முகமது பின் துக்ளக். அட்டகாசம் பண்ணினார்கள். இதெல்லாம் ஹிஸ்டரியில இருக்கு. இப்படி சுவாமி தேசிகன் அந்த ஸ்ரீ சுக்திகளை காப்பாத்தாம போயிருந்தா ஸ்ரீபாஷ்ய அர்த்தங்கள் நமக்கு கிடைக்காமலேயே போயிருந்திருக்கும். வேத சாஸ்திரங்களை இப்படி காப்பாத்தி கொடுத்த நம் சுவாமி வேதாந்த தேசிகரும் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. ஆச்சாரிய சிஷ்ய உறவை ஒழிக்கவே முடியாது. வைகுண்டம் போனாலும் அவர்தான் நமக்கு ஆச்சாரியன், நாம் அவருக்கு சிஷ்யன். இந்த சம்பந்தத்தை காண்பித்து கொடுத்தவர் கூறத்தாழ்வான். இவர் ராமானுஜருடைய சிஷ்யர். ஆனா இவர் முன்னாடி பரமவதிச்சு வைகுண்டம் போயிட்டார். இவருக்கு அப்புறம் ராமானுஜர் வருவர். அவருடைய திருவடியை அலம்பி அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை வாங்கி பருகணும்னு. ஒரு முக்தாத்மா பரமவதம் போயிட்டா அதுதான் வழக்கம். ஆச்சாரிய திருவடி சம்பந்த உறவை அழிக்கவே முடியாது அப்படின்னு தெரியாது. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. அடியோங்களின் மந்த புத்தியினால சில சமயம் சின்ன சின்ன பெயரான சகசரநாமத்தை இட்டு அழைச்சிருப்போம். தாங்களை கோவிந்தான்னு அழைப்பதே உச்சிதம். அதனால தேவரி சீற்றம் அடையாமல் இறைவா நீ தாராய் பறை. சாட்சாத் திருமாலான கோவிந்தனின் அவதாரமான நீர் இந்த சம்பிரதாயத்திலே உச்சிதமான கைங்கரியங்களை அடியோங்களுக்கு தந்துள்ள வேண்டும்னு ஒரு சிஷ்யன் சுவாமி வேதாந்த தேசிகரை பிரார்த்திப்பதாக அமைந்துள்ளது இந்த பாசுரம். இனி இன்றோடு இந்த பாசுரம் முடிந்தது. பிழையாக அடியேன் ஏதாவது சொல்லியிருந்தால் க்ஷமிக்க பிரார்த்திக்கின்றேன்.
அடுத்த வாரம் 29வது பாசுரத்தை அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.